கோவை மாவட்டம் அதிமுக பாஜக கோட்டையாக உள்ள நிலையில் திமுக அதனை தகர்க்க செந்தில் பாலாஜியை களமிறக்கியுள்ளது. செந்தில் பாலாஜியும் மக்களுக்கு பணப்பட்டுவாடா, தங்க நகைகள் என மக்களிடம் கொடுத்து வருகிறார். ஆனால் பிரதமர் மோடி கோவை வந்து சென்ற பிறகு கோவை மட்டுமில்லாமல் கொங்குவே என்டிஏவுக்கு சாதகமாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது. திமுக காலூன்ற முடியாமல் கோவை பகுதியில் திணறி வருகிறது. பல ஆண்டுகளாக 10 தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட வெற்றியை பதிக்க முடியாமல் இருக்கும் நிலையில் இந்த தேர்தலில் திமுக செந்தில் பாலாஜிக்கு வாய்ப்பு கொடுத்து காலூன்ற முயற்சித்து வருகிறது. ஆனால் என்டிஏவை பொறுத்தவரையில் கோவை மட்டுமில்லை, அவிநாசியும் சேர்ந்து வெற்றியை பதிப்போம் என்ற சபதத்தோடு வேலை பார்த்து வருகிறது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவிநாசி தனி தொகுதிகள் போட்டியிடுகிறார். பட்டியலினத்தவர்கள் அதிகம் வசிக்கும் இந்த தொகுதிகள் பாஜகவின் வெற்றி எளிது என்றே கூறப்படுகிறது. தேர்தல் பிரச்சாரம் முடிவடைய உள்ள நிலையில் கடைகள் மற்றும் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். எல் முருகனுக்கு பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். எல் முருகனும் பிரதமர் மோடியின் மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துரைத்து தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன், நரேந்திர மோடி அவர்கள் கோவையில் பிரச்சாரம் செய்த பிறகு கொங்கு மண்டலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மென்மேலும் எழுச்சி பெற்றுள்ளது. எங்கள் வெற்றி 100% உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதா நிறைவேறாமல் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் எதிர்த்து வாக்களித்துள்ளன. மகளிர் மசோதாவை தோற்கடித்த திமுக கூட்டணியை தமிழக பெண்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். போதைப் பொருட்களும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகளும் தமிழகத்தை உலுக்கி வருகிறது. இது எதற்கும் முதலமைச்சரிடமிருந்து பதிலில்லை. இதெல்லாம் தமிழகத்தில் மாற்றம் ஏற்பட கட்டாயம் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைத்தால் மட்டுமே சாத்தியம் என்று தெரிவித்தார். களமும் எல் முருகனுக்கு ஆதரவாக இருப்பதால் வெற்றி பெறுவது சுலபம் என்றே சொல்லப்படுகிறது. கொங்குவை பொறுத்தவரையில் அதிமுக பாஜகவை தவிர திமுகவால் கால் பதிக்க முடியாது என்றே சொல்லப்படுகிறது. மோடியின் தமிழக பயணத்தால் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது.